சொல்லப்பட்ட தரவுகளின்படி ஒரு இரும்பு தொழிற்சாலையில் 3 இயந்திரங்கள் ஏபிசி மூலம் கம்பிகள் தயாரிக்கப்படுகின்றன. இப்ப 3 இயந்திரம் காணப்படுது, 3 மூலம் தயாரிக்கப்படுது, கம்பிகள் தயாரிக்கப்படுது. இயந்திரம் ஏ மூலம் 2000 கம்பிகளும். அப்ப இயந்திரம் ஏ மூலம் இயந்திரம் ஏ மூலம் 2000 கம்பிகளும், இயந்திரம் பி மூலம் 3000 கம்பிகளும் 5000 கம்பிகளும் தயாரிக்கப்படுகின்றன. ரைட். அப்ப ஒரு கம்பி எலுமாறாக தெரிவு செய்யப்பட்டு ஏ மூலம் தயாரிக்கப்பட்டிருக்க நிகழ்தகவு எவ்வளவு? பொதுவா கேட்கிறேன். மொத்தமாக ஏபிசின்ற இயந்திரங்கள் மூலமாக தயாரிக்கப்படுற கம்பிகள் அளவு தரப்பட்டிருக்கு. அப்ப ஒரு வாரத்துல இல்லாட்டி ஒரு நாள்ல ஏதோ ஒன்று ஒரு நாள்ல தயாரிக்கப்படுற மொத்த கம்பிகளோட எண்ணிக்கை எவ்வளவு? 10,000. அந்த 10,000த்துல 2000 ஏ என்ற இயந்திரம் மூலம், 3000 பி என்ற இயந்திரம் மூலம், 5000 சி என்ற இயந்திரம் மூலம். அப்ப எலுமாறாக ஒரு கம்பி எடுத்தால் அது ஏ என்ற இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படுறதுக்கு நிகழ்தகவு எவ்வளவு? 2 கீழ் 10 வருமோ இல்லையோ? மொத்தமா 10,000 கம்பிகள்ல 2000 கம்பிகள் ஏ மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 2 கீழ் 10 அளவு நிகழ்தகவு எலுமாறாக எடுக்கப்பட்ட கம்பி ஒன்று ஏ என்ற இயந்திரம் தயாரிக்கப்பட்டிருக்கும். பீன்றது மூலமாக எவ்வளவு வந்திருக்கும்? 3 கீழ் 10 வந்திருக்கும். சீன்றது மூலமாக 5 கீழ் 10 வந்திருக்கு. அப்ப ஏபிசின்ற 3 இயந்திரங்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட கம்பிகளுக்கான நிகழ்தகவு தெரியும். ஏ மூலம் தயாரிக்கப்பட்ட எவ்வளவு வலு, எவ்வளவு என்ன சொல்ற குறைபாடுடைய கம்பி வரும். பி மூலம் தயாரிக்கப்பட்ட எவ்வளவு குறைபாடுடைய கம்பி வரும், அதுவும் தரப்பட்டிருக்கு. பொருத்தமான மாதிரி மரவழிப்படமோ அல்லது மொத்த நிகழ்தகவு தேற்றமோ ஏதோ ஒன்று பயன்பாடு செய்யுங்க. மரவழிப்படம் போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, விலை இல்லாம செய்யுங்க. மரவழிப்படம் போடலாம், அப்படி இல்லாட்டி மொத்த நிகழ்தகவு தேற்றம், தேற்றம், உங்களுக்கு விருப்பமான எதையும் பயன்படுத்தலாம். எனக்கு ஆன்சர் தான் வேணும். நான் சொல்றேன் ஏ மூலம் தயாரிக்கப்படுற கம்பிகளுக்கான நிகழ்தகவு, ஒரு எலுமாறாக ஒரு கம்பி தெரிவு செய்யப்பட்டார், அது ஏ மூலம் தயாரிக்கப்படுறதுக்கான நிகழ்தகவு 2 கீழ் 10. அது மாதிரி பி மூலம் தயாரிக்கப்படுறதுக்கான நிகழ்தகவு 3 கீழ் 10. சி மூலம் தயாரிக்கப்படுறதுக்கான நிகழ்தகவு 5 கீழ் 10. இவ்வளவு தரவு. மரவரிப்படம் போடுறதாக இருந்தா எத்தனை கிளைகள் வரும்? 3 கிளைகள் வரும். முதலாவது ஏ பி சி தெரிவு 3 கிளைகள் வரும். பொருத்தமா ஒரு மரவரிப்படமோ அல்லது ஏதோ ஒரு முறை செஞ்சு காட்டுங்க. செய்யப்படும் கம்பி குறைபாடுடையதாக இருப்பதற்கான நிகழ்தகவு, குறைபாடுடையதாக இருப்பதற்கான நிகழ்தகவு 1 கீழ் 1000, 1 கீழ் 2000, 1 கீழ் 5000. நான் சொல்றேன் எக்ஸ் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். இந்த எக்ஸ் என்ற நிகழ்ச்சி குறைபாடுடையது, குறைபாடுடைய கம்பி. எக்ஸ் என்ற நிகழ்ச்சி குறைபாடுடைய கம்பி. அப்ப ஏயினால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடுடையதாக வாரதுக்கான நிகழ்தகவு 1 கீழ் 1000 இருந்தால் இது எந்த தியரிக்குள்ள வரும்? என்ன நிகழ்தகவுல யாரை பத்தி கதைக்கிறாங்க இவங்க? குறிப்பீட்டு முறை சொல்லுங்க. 1 கீழ் 1000 யாருக்கு சமன்? குறிப்பீட்டு முறையில யாருக்கு சமனா இருந்திருக்கு? யாரு சமன் 1 கீழ் 1000? எக்ஸ் கிவன் ஏயினால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடு வாரதுக்கான நிகழ்தகவு. ஆகவே குறைபாடுடைய கம்பி நான் எக்ஸ் எடுத்தால் இப்ப நிபந்தனை என்னவா சொல்லப்பட்டிருக்குது? ஏயினால் தயாரிக்கப்படுது, தயாரிக்கப்பட்டால் இவ்வளவு குறைபாடு வரும். அப்ப இவரு பி எக்ஸ் கிவன் ஏ ஆக வருவார் இல்லையா? ஏயினால் குறைபாடுவாக வருது நிகழ்தகவு. பி எக்ஸ் கிவன் எவ்வளவு தரப்பட்டிருக்குது? 1 கீழ் 1000. அதே மாதிரி எக்ஸ் கிவன் பின்றது பினால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடுவதாக வருவதற்கான நிகழ்தகவு 2000, 1 கீழ் 2000. அதே மாதிரி
சீனால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடுடையதாக வாரதுக்கான நிகழ்தகவு 1/3000. 5000. 5000. இப்ப கேக்குறாங்க, ஒரு வாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கம்பிகளில் ஒன்று எலுமாறாக தெரிவு செய்யப்படும் போது அது குறைபாடுடையதாக காணப்படின் அது இயந்திரம் ஏயினால் தயாரிக்கப்படுவதாக நிகழ்தகவு. இப்ப குறைபாடுடையதாக தரப்பட்டிருக்கு. இப்ப நிபந்தனை யாரு? எக்ஸ் தான் நிபந்தனை. அப்ப இப்ப கேட்கிறது யாரு? ஏ given X பத்தி கேட்கிறோம். விளங்குச்சா? இப்ப X வந்துருச்சு. குறைபாடுடைய கம்பியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஏயினால் தயாரிக்கப்பட்டது என்ன நிகழ்தகவு? அப்ப இப்ப கேட்கிறது அவங்க பி ஏ given எக்ஸ் குறைபாடு உடையதாக இருந்திருந்தால் ஏயினால் தயாரிக்கப்படுவதுதான் நிகழ்தகவு. என்ன தேற்றம் பயன்படுத்தலாம்? எனக்கு எக்ஸ் given ஏ தெரியும், ஏ given எக்ஸ் தான் கேட்கிறான். என்ன தேற்றம் பயன்படுத்தலாம்? என்ன தேற்றம்? படிச்சோம். தேற்றம் சரியாட்டியும் செய்யலாம். ஆனா தேற்றம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பிழை இல்ல தானே? என்ன தேற்றம்? என்ன தேற்றம்? எக்ஸ் given ஏ given எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். மாறி வருது. பேஸ் தேற்றம் பயன்படுத்தலாம் மேடம். மேல ஒரு வசனம் போட்டுருங்க. பேஸ் தேற்றப்படி தேற்றப்படி பேஸ் தேற்றப்படி பி ஏ given எக்ஸுக்கான சமன்பாடு இப்படி வரும். சமன்பாடு எப்படி வரும்? அதான் கேள்வி. பி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும். எப்படி வரும்? பி given தர பி ஏ கீழே என்ன வரும்? கீழே இது வழங்காட்டியும் பிரச்சனை இல்ல. சும்மா சமன்பாடு சொல்லுங்க எப்படி வரும்? பி இல்ல சாரி இவருக்கு நீங்க சும்மா சமன்பாடு இல்லைன்னா எப்படி வந்திருக்கும்? பி ஏ given எக்ஸ்ன்றது பி ஏ இடைவெட்டு எக்ஸின் கீழ் பி எக்ஸ்னு வரும். இப்ப பி ஏ இடைவெட்டு எக்ஸுக்கு பதிலாக இவர் எழுவாய் மாற்றினா எப்படி வரும்? எக்ஸ் given ஏலையும் உங்களுக்கு பி எக்ஸ் இடைவெட்டு ஏ இன் கீழ் பி ஏன்னு வரும். அந்த எக்ஸ் இடைவெட்டு எக்ஸ் பதிலாக குறுக்கு பெருக்கி எடுத்து இந்த செட் வரும். ரைட் முதலாவது செட் சரி. கீழே என்ன வந்திருப்பார்? பி எக்ஸ் வந்திருக்கு. அந்த பி எக்ஸ்ன்றது யாருன்னா சிக்மா xi given சொல்லுமே ஏ பி சின்ற மாதிரி ஏ கமா பி கமா சி தர பி ஏ கமா பி கமா சி குறியீட்டு முறை இல்ல. ஆனா இப்படிதான் சமன்பாடு வருமா இல்ல இல்லாட்டி இப்படி எழுதிக்கோம் பிரச்சனை இல்லை. கடைசியா பி எக்ஸ் எழுதிக்கொள்ளும். மொத்த நிகழ்தகவு தேற்றம். இந்த பி எக்ஸ் மொத்தமாக குறைபாடுடைய கண்டுவாறுதான் நிகழ்தகவு. அப்ப பி எக்ஸ் கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? பி எக்ஸ் கண்டுபிடிக்க மொத்த நிகழ்தகவு தேற்றம் பயன்படுத்தலாமா இல்லையா? பி எக்ஸ்க்கான சமன்பாடு எப்படி வரும்? மொத்த நிகழ்தகவு தேற்றப்படி பி எக்ஸ் given a into PA ரைட். அப்படின்னால் ஏயினால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடுடையதுக்கான நிகழ்தகவு தர ஏயினால் தயாரிக்கப்படுவதற்கான நிகழ்தகவு. சாக தயாரிக்கப்பட்டால் குறைபாடு வாரதுக்கான நிகழ்தகவு தர பியினால் தயாரிக்கப்பட்ட நிகழ்தகவு. சாக சீனால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடு வாரதுக்கான நிகழ்தகவு தர சீனால் தயாரிக்கப்பட்ட நிகழ்தகவு. இதெல்லாம் மொத்தமா கூட்டி எடுத்தால் குறைபாடு வாரதுக்கான மொத்த நிகழ்தகவு வந்துருக்கு. எல்லாம் கூட்டி எடுத்தா பாருங்க இந்த பெருமானம் 1 கீழ் 1000 பி ஏன்றது 2 கீழ் 10 1 கீழ் 2000 தர பி 3 கீழ் 10 சக 1 கீழ் 5000 தர 5 கீழ் 10 எவ்வளவு வருது கவனமா வந்தது
வரைபடம் போடலாம், பிரச்சனை இல்லை. இப்ப மொத்தமா குறைபாடு வரணுமாக இருந்தால் இவர் தர இவர், சா இவர் தர இவர், சா இவர் தர இவர். போட்டது பெருமாள் பார்க்கல போட்ட படம் சார். சுருக்கி எடுத்தால் பி எக்ஸ் எவ்வளவு வரும்? ஒரு ஒன்றின் கீழ் 10,000 பொது எடுக்கலாம். ஏன்னா ஒன்றின் கீழ் 10,000 பொது எடுத்தால் ரெண்டு சக மூன்றின் கீழ் ரெண்டு சக ஒன்று எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒன்றின் கீழ் 10,000 வெளியே எடுத்து விட்டால் இங்க ஒன்று எடுக்கலாம். 9 கீழ் 2 வரும். 9 கீழ் 20,000 வரும். சரியோ, குறைபாடுகளுக்கான நிகழ்வு மொத்தமாக 9 கீழ் 20,000 வரும். இப்ப குறைபாடுகளுக்கான நிகழ்வு அவனுக்கு தெரியும். ஆகவே x given a அந்த பெருமானம் எனக்கு தெரியும். ரைட். இப்ப p x given a என்று சொல்லப்பட்டது இவர் ஒன்றின் கீழ் 1000 தர 2 கீழ் 10. ஒன்றின் கீழ் 1000 தர 2 கீழ் 10. கீழே உள்ள மொத்த நிகழ்தகவு 9 கீழ் 20,000. அப்ப இவருக்கு இவரை கன்சிடர் பண்ணி விட்டுலாம். 2 வரும். சுருக்கினால் 4 கீழ் 9 என்று வரும். சின்ன விஷயம் தான், விளங்கிச்சாலும் பாருங்க. இந்த மெத்தட் சரிதானே? 4 கீழ் 9. அப்படின்னா இந்த முறைப்படி எழுதி பழகுங்க. எக்ஸாம்பிள் எப்படி செஞ்சா மிச்சம் நல்லா, மரவற்படம் போட்டு செஞ்சாலும் பிழை இல்லை. ரைட், மரவற்படம் போட்டு நீங்க ஆன்சர் எடுத்து கொடுத்தாலும் பிழை இல்லை, மார்க்ஸ் கிடைக்கும். சரி, இது விளைஞ்சா பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சா சொல்லுங்க. அளிப்போம். அளிக்குமோ எழுதியாச்சோ? பாருங்க, மரவரிப்படம் வரையறதாக இருந்தால் மரவரிப்படத்தை பயன்படுத்தி எனக்கு ஆன்சர் எடுக்கலாம். இப்போ மரவரிப்படம் வரைகிறதாக இருந்தால் பாருங்க, நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா போடல, தேவையான தகவலை மட்டும் மாற்றணும். முதலாவது இயந்திரம் மூலம் அல்லது பீன்ற இயந்திரம் மூலம், அதுவும் இல்லாட்டி சீன்ற இயந்திரம் மூலம், இந்த 3 இயந்திரங்கள் மூலமாக எனக்கு உற்பத்தி செஞ்சிருக்கலாம். ஏன்ற இயந்திரம் மூலமா செய்யக்கூடிய நிகழ்வு என்ன வந்துச்சு? 2 கீழ் 10 வரும். அது மாதிரி பீன்ற இயந்திரம் மூலமா செய்யறது 3 கீழ் 10 வரும். சீன்ற இயந்திரம் மூலமா செய்யறது 5 கீழ் 10 வரும். சரிதானே? இப்ப கவனம் பாருங்க, ஏன்ற இயந்திரம் மூலம் செஞ்சால் குறைபாடு உடையது வரலாம், குறைபாடு இல்லாதது வரலாம். பீன்ற இயந்திரம் மூலமா செஞ்சால் குறைபாடு உடையது வரலாம், குறைபாடு இல்லாதது வரலாம். அதே மாதிரிதான் சி. இதான் கூட மர வரைபடம். சரிதானே? எனக்கு குறைபாடு இல்லாத பத்தி கவலை இல்லாதனால
குறைபாடு உடைய கிளையை மட்டும் நான் வாக் பண்ணி கொண்டு வரும். குறைபாடு உடைய குறைபாடு உடைய மட்டும் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப குறைபாடு இல்லாத பத்தி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏயினால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடு உடையதுக்கான நிகழ்தகவு எவ்வளவு? எவ்வளோ? ஒன்றின் கீழ் right. ஒன்றின் கீழ் 1000. B-னால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடு வருது ஒன்றின் கீழ் 2000 ரைட். இவர் ஒன்றின் கீழ் 2000 வருவார். அது மாதிரி இவர் ஒன்றின் கீழ் 5000 என 5000 வருவார். இப்ப சொல்லுங்க, ஒரு கம்பி குறைபாடுடையதாக வரணுமாக இருந்தால் அவர் ஏயினால் தயாரிக்கப்பட்டு குறைபாடுடைய வரலாம், B-னால் தயாரிக்கப்பட்டு குறைபாடுடைய வரலாம், அப்படியும் இல்லாட்டி C-னால் தயாரிக்கப்பட்டு குறைபாடுடைய வரலாம். இப்போ மொத்தமாக குறைபாடுடைய நிகழ்தகவு சொல்லப்பட்டிருக்கு. இவர் தர இவர், சக இவர் தர இவர், சக இவர் தர இவர் இல்லையா? இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், மொத்த நிகழ்தகவு தேற்றம்னு சொல்றோம். விளைஞ்சோ ஏயினால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடுடையது. இவர் தர இவர் தர PA, PX given B தர PB, PX given A C தர PC. ஆகவே மொத்தமாக குறைபாடு நிகழ்தகவு உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. PXன்றது வருமா? 2 கீழ் 10 தர 1 கீழ் 1000 சக 3 கீழ் 10 தர 1 கீழ் 2000 அங்கால 5 கீழ் 10 தர 1 கீழ் 5000. எல்லாம் சுருக்கி எங்களுக்கு 2 கீழ் என்ன ஒரு ஆன்சர் வந்துச்சு. 9 கீழ் 20000, 9 கீழ் 20000. அதே சமன்பாடு தான், பெரிய ஒரு வித்தியாசம் இல்ல. அதே மாதிரி தான் அங்க நாங்க சமன்பாட்டு முறையில படிக்கிறோம், இங்க நாங்க மறுவரைபடத்தை படிக்கிறோம். எப்படி நீங்க ஆன்சர் எடுத்து கொடுக்கலாம். சரி, இப்ப குறைபாடு உடையதாக தரப்பட்டிருப்பேன். இப்ப உங்களோட மாதிரி வெளி யாராக மாறுறார்? குறைபாடு உடையதுதான் உங்களோட மாதிரி வெளி. குறைபாடு உடையதாக தரப்பட்டிருந்தால் அது ஏயினால் தயாரிக்கப்படுறதுக்கு நிகழ்தகவு என்ன? இப்ப குறைபாடுடைய மொத்த நிகழ்தகவுக்கு மேல ஏயினால் தயாரிக்கப்பட்ட குறைபாடு வரதுக்கு நிகழ்தகவு. இப்ப உங்களுக்கு மாதிரி வெளி யாரா இருப்பார்? இதான் மாதிரி வெளி. விளைஞ்சோ இப்ப நிபந்தனை சொல்றாங்க குறைபாடுடையதாக காணப்படுது. இப்ப குறைபாடு வருமாக இருந்தால் ஏயினால் தயாரிக்கப்பட்டு குறைபாடு வருதான் நிகழ்தகவு. ஆகவே P X ஆக இருந்தால் குறைபாடு தரப்பட்டிருந்தால் ஏயினால் தரப்பட்டதுக்கான நிகழ்தகவு சொல்லப்பட்டது எப்படி வரும்? குறைபாடு வாரதுக்கான மொத்த நிகழ்தகவுக்கு மேல இப்ப உங்களோட மாதிரி வெளி வருதானே, அப்ப மாதிரி வெளியில மொத்த புள்ளிகள் இவர் ரைட். குறைபாடு வாரதுக்கான நிகழ்தகவுக்கு மொத்தத்துக்கு மேல ஏயினால் தயாரிக்கப்பட்டால் குறைபாடு வாரது 2 கீழ் 10 தர 1 கீழ் 1000 இதான ஒரு 4 கீழ் 9. விளங்கிச்சோ? நீங்க மறுவரைபடம் பயன்படுத்தியும் செய்யலாம், சமன்பாடு பயன்படுத்தியும் செய்யலாம், ஒரே ஆன்சர் வரும். ஆனா ரெண்டையும் விளங்கி வச்சு சொல்ல தெரியும். விளங்கிச்சோ? இன்னொரு கேள்வி 65 செய்யுங்க. 65வது கேள்வி. நீங்க மறுவரைபடத்தை வச்சு எல்லா கேள்வியும் செய்யலாம். அது வரைக்கும் தாராளமா போதும். பேஸ் தேற்றம், மொத்த நிகழ்தகவு தேற்றம் ஒன்றும் தேவை. கேள்வி மாறி வரணும். கேள்வி மாற்றிக்கோங்க அப்படின்றால் புகையிரதம் தவறிடப்பட்டால் அவன் C எனும் பாதையை தெரிவு செய்திருப்பதுதான் நிகழ்தகவு. அப்படிதான் வந்திருக்கேன். புகையிரதம் தவறவிடப்பட்டிருப்பின் அவன் பாதை C-யினால் சென்றிருப்பான நிகழ்தகவு. கேள்வி அப்படித்தான் வரும். இந்த C-னால் சென்றால் புகையிரதம் தவறுவதற்கான நிகழ்தகவு மேல தரப்பட்டு ஒரு ரிவர்ஸ்ல தான் வந்திருக்கு கேள்வி. கேள்வியை மாத்திக்கோங்க. புகையிரதம் தவறவிடப்பட்டிருப்பின் பாதை C-யினால் சென்றிருப்பான நிகழ்தகவு அப்படிதான் கேள்வி வரும்.
நீங்க மறுபடி படம் போட்டாலும் சரி எப்படி சரி எனக்கு ஆன்சர் எடுத்து காட்டுங்க. சின்ன கேள்விதான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வர எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் 2 கேள்வியுமே இந்த மாதிரி தான் வரும். ஸ்ட்ரக்சர்ல சுருக்கல் வரும். சமன்பாடுகள் அதாவது சமன்பாடு கொஞ்சம் படிச்சிருக்கிறோமே. பி எக்ஸ் கிவன் ஏக்கு ஒரு சமன்பாடு படிச்சிருக்கிறேன். பி எக்ஸ் இடைவெட்டு ஏன் கீழ் பி ஏன்ற மாதிரி. அந்த மாதிரி சமன்பாடு ஸ்ட்ரக்சருக்கு வரும். எஸ்ஏல இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஒன்றின் கீழ் மூன்று. இப்ப விருப்பமான எந்த பாதையிலையும் போகலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் தான் சரிதான். ஏபிசி பாதை தெரிவு செய்வதற்கான நிகழ்தகவு சம நேர்த்தாக உடனே எடுத்துக்கோங்க. அப்ப ஏல போனாலும் சரி, பில போனாலும் சரி, சில போனாலும் சரி, நிகழ்தகவு ஒன்றின் கீழ் மூன்று தான். ஒரே மெத்தட்ல பழகாம 2, 3 மெத்தட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமன்பாடு முறைப்படியும் பிரதியிட்டு எடுக்க பழகுங்க. மரவரைபடம் வரைஞ்சும் எடுக்க பழகுங்க. அப்ப ஒன்று இல்லாட்டி ஒரு முறை உங்களுக்கு கைதான் எக்ஸாம்ல. மரவரைபடம் வரைய கஷ்டமா இருக்குது. அப்ப சமன்பாடு பயன்பாடு செய்ய பழகணும். இப்ப சமன்பாடு விளங்குது இல்ல எப்படி போடுறது கஷ்டமா இருக்குது. அப்ப மரவரைபடத்தை பயன்பாடு செய்ய பழகணும். ஏதோ ஒரு முறை ஆன்சர் எடுக்க தெரிஞ்சா சரி. நான் மரவரைபடம் போட்டேனே. ஏபிசின்ற 3 பாதைகள்ல போறாராம். அப்ப ஒரு ஏ வழியும் போலாம், பி வழியும் போலாம், சி வழியும் போலாம். அப்ப எந்த பாதையும் தெரிவு செய்யலாம். சம நேர்தகவு நிகழ்ச்சிகளா எடுப்போம். அப்ப எல்லாமே ஒன்றின் கீழ் மூன்று வந்துரும். ரயில் பயணிக்கும் போது புகையிரம் தவறுவிடப்படல் ஒன்றின் கீழ் 20. இப்ப புகையிரம் தவறுவிடப்படுறதுக்கான நிகழ்வு நான் எக்ஸ் எடுக்கிறேன். புகையிரதம் தவறவிடப்படல். எக்ஸ் நடக்கலாம், எக்ஸ் நடக்காம இருக்கலாம். பில போனாலும் எக்ஸ் நடக்கலாம், எக்ஸ் நடக்காம இருக்கலாம். சில போனாலும் எக்ஸ் நடக்கலாம், எக்ஸ் நடக்காமல் இருக்கலாம். நடக்காம இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ரைட், புகையிரதம் தவறுவிடப்படல் தான் எனக்கு கேள்வி. அப்ப இதை மட்டும் ஃபில் பண்ணி கொண்டு வா. என்றால் புகையிரதம் தவறுவிடப்படுவதற்கான நிகழ்தகவு ஒன்றின் கீழ் 20. பியில் சென்றால் ஒன்றின் கீழ் 10. சியில் சென்றால் ஒன்றின் கீழ் 5. கேள்வி என்னென்றால் அவன் புகையிரதத்தை தவற விட்டிருந்தால் சீனால் செல்வதற்கான நிகழ்தகவு. இப்ப புகையிரதம் தவறவிடப்பட்டிருந்தால் சீனால் செல்வதற்கான நிகழ்தகவு உண்டால் இப்ப மாதிரி வெளியாறு தவறவிடப்படுறதா மாதிரி. அப்ப மொத்தமாக புகையிரதம் தவறவிடப்படுவதற்கான நிகழ்தகவு அதுக்கு மேல இந்த கிளை வரும்ன்றது விளங்குதா இல்லையா? ரைட், எழுதுங்க. அதுவே பி எக்ஸ் சொல்லப்பட்டது எப்படி வரப்போகுதுன்னா சொல்லுவோமே, சிலாக்கள் இப்படி குழப்பம் வரும். சமன்பாடு தெரியும். இப்ப எக்ஸ் கிவன் ஏக்கான சமன்பாடு தெரியும். ஆனா எப்படி பிரயோகிக்கிறேன்னு தெரியாது. இப்ப மொத்த நிகழ்தகவு தேற்றம் பி எக்ஸுக்கான சமன்பாடு நீங்க இதை பார்த்து எழுதி கொள்ளணும். இதுக்கு மட்டும் தான் மார்க்ஸ் உங்களுக்கு. பிரதிநிதி மட்டும்தான். இப்ப பி எக்ஸுக்கான சமன்பாடு எப்படி வரும் இவர் தர இவர் சக இவர் தர இவர் சக இவர் தர இவர் தானே. இந்த கிளை யாரை குறிக்கும் பி எக்ஸ் கிவன் ஏ தர பி ஏ. சமன்பாடு பார்த்து எழுதி நீங்க ஃபில் பண்ணி போட்டா கூட போதும். ரைட், சமன்பாடு சொன்ன மார்க்ஸ் கொடுத்திருந்தா நீங்க அந்த மாதிரி எழுதி காட்டினாலும் போதும். பி எக்ஸ் சொல்லப்படுறது ஒன்றின் கீழ் 3 தர ஒன்றின் கீழ் 20 வரும். சக ஒன்றின் கீழ் 3 தர ஒன்றின் கீழ் 10 வரும். ஒன்றின் கீழ் 3 தர ஒன்றின் கீழ் 5 வரும். ஒன்றின் கீழ் 3 பொது எடுத்தால் ஏழின் கீழ் வருவது அவன் மொத்தமாக போய் தவறவிடக்கூடிய நிகழ்தகவா இருக்கு. அப்படிதானே?
புகையிரதம் மொத்தமாக தவறவிடப்படக்கூடிய நிகழ்தகவு 7 கீழ் 60 வரும். இப்ப தவறவிடப்பட்டால் சீன்ற பாதை வழியே போறதுக்கான நிகழ்தகவு அப்படிதானே? தவறவிடப்பட்டால் பாதை சி தெரிவு செய்யப்படுறதான நிகழ்தகவு எப்படி வந்திருக்கும் சமன்பாடு? இதுல பாரு. தவறவிடப்பட்டிருந்தால் சி மூலம் போறதுக்கான நிகழ்தகவு யாரு? எக்ஸின்னு சும்மா சொல்லக்கூட என்ன வரும் சமன்பாடு? பிராக்கெட்டுக்கு என்ன வரும்? எக்ஸ் கிவன் சியோ கேள்வி மாத்தி சொல்லுங்க. எப்படி வரும்? புகையிரம் தவறவிடப்பட்டால் சீன்ற பாதை தெரிவு செய்யறது. அப்ப இப்ப நிபந்தனை யாரு? சி இல்ல நிபந்தனை. தவறவிடப்படுறதா நிபந்தனை. அப்படிதானே? புகையிரதம் தவறவிடப்பட்டால் பாதை சி மூலம் செல்வதற்கான நிகழ்தகவு என்ன? அப்ப இப்ப நிபந்தனை யாரா இருக்கிறார்? புகையிரதம் தவறவிடப்படுறது. அப்ப தரப்பட்டது யாரு? எக்ஸ் தான் தரப்பட்டிருக்குது. எக்ஸ் நடந்திருந்தால் சி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு. இதுதான் கேள்வி. விளைஞ்சோ? அப்ப இப்ப உங்களோட மாதிரி வெளி இவர் தான். அப்ப எக்ஸ்ன்றது 7 கீழ் 60 மேல சி நடந்தால் எக்ஸ் நடக்கான நிகழ்தகவு இவர். ரைட்? 1 கீழ் 3 தர 1 கீழ் 5. கஷ்டம் இல்ல. 15 சொல்றேன் கீழே 4 வரும். 4 கீழ் 7 வரும். பாஸ் பேப்பர் எடுங்க. எப்படி? சும்மா போடாம இப்படி ஒரு எழுதி காட்டுங்க. எப்படி எடுத்தீங்கன்ற மாதிரி. சரிதான், பிரச்சனை இல்லை, மார்க்ஸ் தருவாங்க. ஒரேடியா வெட்டி விட்டுற மாட்டாங்க. இது சொன்னது எனக்கு சொல்லுங்களேன், எப்படி சமன்பாடு வரும்? இது எழுதியாச்சும் எக்ஸ் நடந்திருந்தால் ஏ நடக்கிறதுக்கான நிகழ்தகவு நான் சொல்றேன் சிம்பிள் எக்ஸ்ன்ற மாதிரி. ரைட்? எக்ஸ் நடந்திருந்தால் ஏ நடக்கிறதுக்கான நிகழ்தகவு சிம்பிள் எக்ஸ் மாதிரி சொல்றேன். இந்த நிகழ்தகவு என்னவாக வந்திருக்கும்? எக்ஸ் நடந்திருந்தால் ஏ நடக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன வந்திருக்கு? யாரு? 1 மைனஸ் எக்ஸ் வருமா இல்லையா? எக்ஸ் நடந்திருந்தால் ஏ நடக்கிறதுக்கான நிகழ்தகவு எக்ஸா இருந்தால் எக்ஸ் நடந்திருந்தால் ஏ நடக்காம இருக்கிறதான நிகழ்தகவு 1 மைனஸ் எக்ஸ் வருமா இல்லையா? அப்ப இங்க 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக எனக்கு இதை போடலாமா இல்லையா? பி ஏ கிவன் எக்ஸ்ன்ற மாதிரி சமன்பாடு படிச்சோம் இல்ல. ரைட், எழுதி வச்சுக்கோங்க. இதுவும் நீங்க நேரடியா எல்லாத்தையும் நீங்க மறுபடி படத்தை பயன்படுத்தியும் செஞ்சிருக்கலாம். சொன்னது சொல்லிருப்பனோ தெரியும் பாருங்க. சொல்லிருப்பேன், மிச்ச நாள் ஆயிடுச்சுன்னு மறந்துருப்பேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் செய்யுங்க. 2014 கடைசி கேள்வியில ஏ பார்ட் 17 ஏ பார்ட் கவனமா செய்யுங்க. நிபந்தனை இருக்குது, கவனமா செய்யுங்க.
14 14 ஃபர்ஸ்ட் பார்ட் தேவையில்ல. பி ஏ கிவன் பின்றது யாரு? ஏ டேவிட் பின் கீழ் பிஏவாக வரும். அது தேவையில்ல. நீங்க செகண்ட்ல இருந்து செய்யுங்க. பிஏ சமன் பிபி தர பி ஏ டேவிட் பி 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 டேஷ் தர பி ஏ கிவன் பி டேஷ் அதுல இருந்து செய்ய ஆரம்பிங்க. ரெண்டாயிரத்தி 14
மரவரைப்படம் போட்டீங்கன்னா லேசா ஆன்சர் எடுக்கலாம். ஸ்பாட் பிரச்சனை இல்லைனா எல்ஹெச்எஸ்ல ஆரம்பிச்சு சாரி ஆர்ஹெச்எஸ்ல ஆரம்பிச்சு எல்ஹெச்எஸ் வரும். அது நல்ல முறைன்னு நினைக்கிறேன். பி தர பி ஏ given பி सह पी बी डैश तरह पी given बी डैश அப்ப இவர்ல ஆரம்பிச்சு இவர் PA க்கு சமன் வரணும் சார். PA க்கு சமனா வரும்ன்றது விளங்குதா இல்லையா? இங்க தரப்பட்ட என்ன என்ன தேற்றம்? ஃபர்ஸ்ட் தரப்பட்டது உங்களுக்கு தான் கூட மொத்த நிகழ்தகவு தேற்றம் விளங்குதோ? இதான கூட மொத்த நிகழ்தகவு தேற்றம். ஒரு பி பிஎம் வரட்டும், இங்க ஒரு பிபி வந்துருக்கு. PA க்கு சமன் வரணும் வேணா இவரையும் பெருக்கி பிளஸ் இவரையும் பெருக்கி வருது PA க்கு சமனா இருக்கு. மொத்த நிகழ்தகவு தேற்றம். மொத்த நிகழ்தகவு தேற்றம் நிறுவனம் என்ன கேட்கிறாங்க அவ்வளவுதான். அப்ப இவருக்கு பதிலா நீங்க போடலாம் பி ஏ இடைவெட்டு பி சக இவருக்கு பதிலா போடலாம் பி ஏ இடைவெட்டு பி டேஷ்னு போடலாம். அப்படிதானே பி ஏ இடைவெட்டு பி டேஷ் பதிலா என்ன போட்டிருக்கலாம்? பி ஏ இடைவெட்டு பி டேஷ்ன்றது வெண்வன் படத்துல பார்த்தோம் என்னன்னு போட்டிருக்கலாம்? இது ஏ இது பி. பி ஏ இடைவெட்டு பி டேஷ்ன்றது யாரு? ஏ இடைவெட்டு பி டேஷ்ன்றது ஃபுல்லா வராது, இந்த பிரதேசம் தான் வரும். அப்ப இந்த பிரதேசம் வந்து பி ஏல இருந்து பி ஏ இடைவெட்டு பி கழிச்சு வரதா இல்லையா? அப்ப இவருக்கு பதிலாக எனக்கு இவரை போடலாமா? பி அங்கால PA மைனஸ் PA இடைவெட்டு B போட்டா பாருங்க ரெண்டு கேன்சல் ஆகி போகும், கடைசியா PA மிச்சம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்ட் சின்ன ஒரு கேள்வி நிறுவல் தான். எழுதிக்கோங்க, டக்குனு செகண்ட் பார்ட் செய்வோம். டைம் ஆகுது. கவனமா வாசிங்க. ஒரு பெரிய கம்பெனியில் தொழிலாளர்களில் 80% ஆண்களும் 20% பெண்களும் ஆவர். தெரியும் 80% ஆண்கள் 20% பெண்கள். தொழிலாளர்களில் 57% அதி உயர் கல்வி தகமை காப்போத்த சாதாரண ஆகும், ஓலவல் ஆகும். 32% அதி உயர் கல்வி தகமை உயர்தரம் ஆகும். மற்ற எல்லா தொழிலாளர்களும் பட்டதாரிகள் ஆகும். மற்ற எல்லா தொழிலாளர்களும் பட்டதாரிகள் ஆகும். இக்கம்பெனியில் பெண் தொழிலாளர்களில் 40% அதி உயர் கல்வி தகமை சாதாரண தரம் ஆகும். 45% அதி உயர் கல்வி தகமை உயர்தரம் ஆகும். தொழிலாளர்களிலிருந்து தொழிலாளர் எலுமாறாக தெரிவு செய்யப்படும் போது 3 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. என்ன செய்யலாம்? மரவரி படம் போட்டா லேசுன்னு நினைக்கிறேன் இந்த கணக்கு. இங்க என்னென்ன கேசஸ் வருது விளங்குதான்னு பாருங்க. நான் சொல்றேன். முதலாவது ஆண் பெண்ற கேஸ் வருது. இப்படி போடுவோமே மேல் ஃபீமேல்ன்ற மாதிரி ஆண் பெண்ற கேஸ் வருது. இல்ல ஆண்கள் எத்தனை வீதம்? 80%. அப்ப ஆண்கள் 80% இருந்தால் இங்க 0.8 வரும், இங்க 0.2 வரும். சரிதானே? அடுத்தவர் உயர் கல்வி தகமை ஓலவர் சாதாரண தரம். 32% அதி ஒரு கல்வி தகமை உயர் தரம். ரைட், அதனை இப்போது நான் விட்டுடுறேன். அடுத்த தரவுக்கு வாங்க. மற்ற 70% பட்டதாரிகள் ஆவர் இருக்கட்டும். கம்பெனியில் பெண் தொழிலாளர்களில் 40% சாதாரண தரம். இப்ப பெண் தொழிலாளர்கள் 40% சாதாரண தரமா இருந்தால் இந்த பெண் தொழிலாளர்கள் உங்களுக்கு இப்படி ஒரு 3 கிளைகள் வரும் சொல்றேன், விளங்குதான்னு பாருங்க. ஓ லெவல் வந்திருக்கலாம், ஏ லெவல் வந்திருக்கலாம், அல்லது பட்டதாரிகள் வந்திருக்கலாம். விளங்கிச்சோ? பெண் தொழிலாளர்களில் ஓ லெவல் வரலாம், ஏ லெவல் வரலாம், பட்டதாரிகள் வரலாம். அதே மாதிரி ஆண் தொழிலாளர்கள் யாரும் வந்திருக்கலாம், ஓ லெவல் வரலாம், ஏ லெவல் வரலாம், அப்படி இல்லாட்டி பட்டதாரிகள் வரலாம். இது தவிர வேற யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே ஓ லெவல் இல்லாட்டி ஏ லெவல் இல்லாட்டி பட்டதாரிகள். அப்ப இந்த 3 கேஸ் தான் வரப்போகுது.
ரைட். இப்ப சொல்றாங்க என்னென்றால் பெண்களில் இக்கம்பெனியில் பெண் தொழிலாளர்களில் 40% சாதாரண தரம். அப்ப இங்க 0.4 வரும். உயர் தரம். அப்ப இங்க 0.45 வரும். அப்ப இங்க எவ்வளவு வரும்? பட்டதாரிகள் எவ்வளவு? 0.15 வரும். விளங்கிச்சோ? இத ஃபில் பண்ணியாச்சு. ஆகும். ரைட். இப்ப மேலுள்ளதாருக்கு வாங்க. கவனமா யோசிங்க. தொழிலாளர்களில் 32 வீதமானோர் இல்ல 57 வீதமானோர் உயர் கல்வி தகமை சாதாரண தரம் ஆகும். எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? கவனமா யோசிங்க. அவசரப்படாம யோசிங்க. அப்ப உயர்தரம் வர்றது வந்து 57 வீதம். யாருல? மொத்த தொழிலாளர்கள் 57 வீதம். ரைட்? சாரி சாதாரண தரம். அடுத்து 32 வீதமானோர் அதிக கல்வி தகமை உயர் தரம். என்னண்டு வரும்? ஆண்கள்ல உயர்தரம் எவ்வளோ, சாதாரண தரம் எவ்வளோ? ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? 57 இல்லே, அது மொத்த தொழிலாளர்கள் தானே. மொத்த தொழிலாளர்கள் 57 விதமான ஆட்கள் உயர் சாரி சாதாரண தரம். சரிதானே? அதுல பெண்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க. பெண்கள்ல 0.4 அதாவது 40 வீதம் தான் ஓலவர். அப்ப ஆண்கள்ல ஓலவர் எவ்வளவா இருந்திருக்கும் கண்டுபிடிக்க நான் என்ன செய்யலாம்? என்ன தேற்றம் பயன்படுத்தலாம்? என்ன தேற்றம் பயன்படுத்தலாம்? இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தரவுகள் என்னென்றால் மொத்தமாக ஓ லெவல் குவாலிஃபைட் யாருன்னு தெரியும். ரைட்? பெண்கள்ல ஓ லெவல் குவாலிஃபைட் எவ்வளவுன்னு தெரியும். ஆண்கள்ல ஓ லெவல் குவாலிஃபைட் எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்யலாம்? யாரு? மொத்த நிகழ்தகவு தேற்றம் பயன்படுத்தலாமா இல்லையா? ரைட். மொத்தமாக ஓ லெவல் குவாலிஃபைட் ஆனாக்கள் யார் என்றால் ஓ லெவல் குவாலிஃபைட் ஆனாக்கள் யார் என்றால் ஆண்களில் ஓ லெவல் குவாலிஃபைட் ஆனாக்கள் ஆணாக இருந்தால் ஓ லெவல் குவாலிஃபைட் ஆனாக்கள் தர ஆண்கள் சக பெண்ணாக இருந்தால் ஓ லெவல் குவாலிஃபைட் ஆனாக்கள் தர பெண்கள். இதான் ஓ லெவல் குவாலிஃபைட் ஆன மொத்த ஆக்களோட எண்ணிக்கை தருமா இல்லையா? ரைட். உங்களுக்கு யார் யார் தெரியும் இங்க? எது தெரியும்? இது தெரியும். வேற? இது தெரியா? இது அதுவும் தெரியும். இது தரப்பட்டிருக்குது. இதுவும் தெரியும். இதை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அப்ப இந்த செட் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அடுத்த தடவை பயன்படுத்தி எனக்கு இவரையும் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு தெரியுமா? அந்த இதுவும் தெரியும். கணக்கு முடிஞ்சு. விளங்கிச்சோ? மறுபடிப்படம் சரியா போட்டுக்கொண்டால் சரி. அங்கால எல்லாம் வரும். மொத்த தொழிலாளர்களை ஓ லெவல் பாஸ் பண்ணாக்கள், ஓ குவாலிஃபைட் ஆனாக்கள் 57. அப்ப இங்க 0.57 வரும். OLM நான் X எடுக்கிறேன். PM-ன்றது 0.8. சக. அங்க OLF-ன்றது 0.4 தர 0.2. ரெண்டு பக்கம் ஒரு 100 அலகு இருக்கு. 57 சய 8 சமன் 80 X என்று வரும். X இன் பெருமானம் பாருங்க 49 கீழ் 80 என்று வரும். 80ல 8 தான் வரும். 8 ஒரு வாய்ப்பு.
6 பெருக்கினால் 0.5 தரம் 0.8 0.0 49 கீழ் 80 வரும் சரியோ இப்ப 49 கீழ் 80 எந்த லிஸ்ட்ல வந்திருக்கு இங்க வந்துருக்கு 49 கீழ் 80 இதை எடுத்து முன்னாடி அழிச்சு அடுத்து செய்வோம் இல்லை மொத்தமான ஏ இங்க வராதுன்னா ஏன்னா மொத்தமாக பட்டதாரிகள் தான் இங்க தரப்பட்டிருக்கு இதுக்குள்ள ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க எடுத்தது யாரு நீ ஆண்கள் அந்த ஆண்கள்ல இங்க ஏண்டு போட்டா ரைட் 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 ஆண்கள் 4 கீழ் 5 பெண்கள் 1 கீழ் 5 பெண்கள்ல 40% இங்க சமன்பாடு போட்ட நேரம் மொத்த பட்டதாரிகள் எண்ணிக்கைனால் இவர் தர இவர் சக இவர் தர இவர் ரெண்டையும் கூட்டி வரதான் இதா இருந்து இந்த மொத்தமாக ஏ வரணுமா இருந்தால் எக்ஸ் நடந்து ஏ நடக்கலாம் y நடந்து ஏ நடக்கலாம் இவர் தர இவர் சக இவர் தர இவர் சமன்பாடு போடுறது கீழே இந்த மொத்த பெருக்கத்தான் கழிச்சிருக்கு கழிச்செடுத்தால் இந்த பெருக்கம் தான் வரும் இப்ப ஏ நடக்கிறதுக்கான மொத்த நிகழ்த்தவுன்றது எக்ஸ் நடந்து ஏ நடக்கலாம் இல்லாட்டி y நடந்து ஏ நடக்கலாம் இவர் தர இவர் சக இவர் தர இவர் அது ரெண்டையும் கூட்டி வரதான் எக்ஸ் பிரிச்செடுத்து ஆன்சர் கொடுக்கும் சரி எக்ஸ் பரிமாணம் 49 கீழ் 80 அடுத்தது என்னன்னு சொல்லப்படுறது ஆண்களாக இருந்தால் ஏஎல் பாஸ் பண்றதுக்கான நிகழ்தகவு சக பெண்களாக இருந்தால் ஏ லெவல் பாஸ் பண்றதுக்கான நிகழ்தகவு ரெண்டையும் கூட்டி எடுத்து வர மொத்த பெருமானம் தான் தரப்பட்டிருந்துச்சு 0.32 அப்ப இங்க 0.8 தர இவர் நான் ஒரு வைண்ட் எடுக்கிறேன் சக பிஎஃப்ன்றது 0.2 ஏஎல்எஃப்ன்றது 0.2 தர 0.45 ரைட் ஒரு 1000 இருக்கும் என்ன 320 சாய 1000 பெருக்கி விட்டால் 90 வரும் சமன் 1000 பெருக்கிறோம் 800 வாய்ந்து வரும் இருபத்தி 3 கீழ் 80 என்று வரும்
அப்ப ஆண்கள்ல பட்டதாரிகள் எவ்வளவு? ஆண்கள்ல பட்டதாரிகள் பாருங்க இது ரெண்டையும் கூட்டினால் எவ்வளவு 72 கீழ் 80 வரும். மிச்சம் எல்லாரும்